அளவீடுகள் இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபிசிக்ஸில் இருக்குது. டோட்டலாக 45 கொஷின்ஸ் இருக்குது. தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு. அளவீடு எத்தனை பகுதிகளை கொண்டது? 2. அவை எண்மதிப்பு மற்றும் அலகு. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம். நீளத்தின் அலகு மீட்டர். இதனுடைய குறியீடு எம். 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். தொலைவின் SI அலகு மீட்டர். பொருட்களின் SI அலகு மோல். ஒளிச்செறிவின் SI அலகு கேண்டிலா. நீளத்தின் SI அலகு மீட்டர். நிறையின் SI அலகு கிலோகிராம். காலத்தின் SI அலகு வினாடி. பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் அலகு மீட்டர் கியூப். ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளந்தறிய பயன்படுவது அளவு நாடா. ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிடுவது நிறுத்து கடிகாரம். ஒரு பொருளின் நீளத்தை காண பயன்படுவது மீட்டர் அளவுகோல். பொருளின் எடையை காண பயன்படுவது தராசு. ஒரு பொருளின் நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியாக பார்க்கும்போது அந்த பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம் இடமாறு தோற்றப்பிழை. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை எதற்கு நேர்த்தகவில் இருக்கும்? நிறை. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. பூமி நிலா இரண்டிலும் நிறை எவ்வாறு இருக்கும்? சமம். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போன்று எவ்வளவு இருக்கும்? 1/6. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்? 6 மடங்கு. மிகப்பெரிய அளவினால் ஆன எடை டன் அல்லது மெட்ரிக் டன். 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம். 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம். 1 மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். பொருளின் நிறையை அளவிட நாம் பயன்படுத்துவது பொது தராசு. ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுவது படித்தர நிறை. வேதிப்பொருளின் எடையை மிக துல்லியமாக கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு. இந்த பாக்ஸ் நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட பயன்படுத்தியது மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம். நவீன காலத்தில் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுபவை மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரங்கள். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவியின் பெயர் ஓடோமீட்டர். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்கள். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1790. நீளத்தை அளக்கும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது? வில்லியம் பெட்வெல் 16ஆம் நூற்றாண்டில் கண்டறியப்பட்டது. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்குள்ளது? பிரான்சில் உள்ள பாரிஸில் உள்ளது. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினால் ஆன மீட்டர் கம்பியின் நகல் எங்கு உள்ளது? தேசிய இயற்பியல் ஆய்வகம். இந்த தேசிய இயற்பியல் ஆய்வகம் டெல்லியில் இருக்கு. பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமமானது 1 கிலோகிராம். மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு.